ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான திருநெல்வேலி சொதிக்குழம்பு. ஒரு அருமையான டிஷ்ஷுங்க இது. விதவிதமான காய்கறிகளை நல்லா தேங்காய் பால் சேர்த்து சமைக்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல ஒரு வெஜிடபிள் ஸ்டூ இது. அதோட ஓன் ஃப்ளேவர்ஸோட சூப்பராக இருக்குங்க. ஆப்பம் இடியாப்பத்துக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷன். இட்லி, தோசை, சாதத்தோடவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. நான் ரசித்து கற்றுக்கிட்ட திருநெல்வேலி சொதிக்குழம்பு ரெசிபி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. மோஸ்ட்லி இந்த காய்கறிகள் தான் திருநெல்வேலி சொதிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு 2 கேரட்டு, நம்ம அவியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீன்ஸ் ஒரு 7-8 பீன்ஸு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா இப்படி இந்த சின்ன சின்ன பீசஸாக, ஒரு முருங்கைக்காய், கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இவ்வளோதான் இருந்தது. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் காய்கறிகள். இப்போ இதையெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது போக நம்ம தேங்காய் பால்லையும் சேர்த்து வேக வைப்போம். ஸோ அதனால் ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் ஜஸ்ட் இப்படி அழுத்துனா சாஃப்ட் ஆகிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. இல்லை நான் அவனில் வேக வைக்கலாம், பாத்திரத்தில் சேர்த்து வேக வைக்கலாம். அது உங்கள் விருப்பம். அடுத்தது நல்ல பாசிப்பருப்பு. இங்கே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புன்னு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா குக்கரில் சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். நல்லா கழுவி அதுக்கு 2 மடங்கு தண்ணி விட்டு நல்லா இப்படி குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பாலும் சேர்க்குறோம் இல்லைங்களா, ஸோ மதப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு போதும். அடுத்தது தேங்காய் பால். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடைச்சி நல்லா துருவி பால் எடுத்தாச்சு. இது வந்து திக்கான தேங்காய் பால், பால். இது வந்து ஒரு 250 ml எடுத்துருக்கிறேன். அடுத்தது தின்னான தேங்காய் பால், 2வது 3வது பாலெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 500 ml இருக்கும், ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகா. இது மெயினாக கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த சொதிக்குழம்புக்கான மொத்த ஃப்ளேவரும் காரமும் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்க்கறது தாங்க இருக்குது. நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் காரமும். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே குழம்பு தாளிக்கிறதுக்கு இங்கே மெயின் டிப்பு, எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது தான் கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழம்பு தாளிங்க. இப்போ நல்லா தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், நல்ல ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா விழுது சேர்த்து விட்டுறலாம். இது சேர்த்த உடனே நல்ல வாசனையாக இருக்குங்க. அது அந்த தேங்காய் எண்ணெயோட வதங்குற வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம 2வது தேங்காய் பால், அதாவது தின்னான தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுறலாம். அது நல்லா இந்த காய்கறியோடு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த காய்கறி இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக ஜம்முன்னு அந்த தேங்காய் பாலோடு அந்த காய்கறிகள் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து விட்டுறலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு கலந்துடலாங்க. நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால், தேங்காய் பால் சேர்த்து விட்டுறணும்.
இது சேர்த்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சமாக எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்து விட்டுடலாம். கூடவே நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்மளுடைய திருநெல்வேலி ஃபேமஸ் சொதிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே இங்கே சுட சுட ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய இந்த வெஜிடபிள் ஸ்டூ, இந்த சொதி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இந்த சொதி குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதோட வேணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.